ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, காலையிலேருந்து மழை தூரிகிட்டே இருக்குது. தாராவத்தில் கொளிஞ்சோடியில் ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக மோடமாக இருந்துச்சு மழை தூரில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை தூரிகிட்டே இருந்துச்சு ஓரளவுக்கு. காலையில் கொஞ்சம் நேரம், மதியானம் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பேஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் ரொம்ப கூலிங்காக இருக்குது. என்னால் குளிர் தாங்க முடியல. அதனால் அவங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் அவங்கவுங்களுக்கு தேவையானதை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னோடய பெரிய பையன் பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கும் குட்டி பையனுக்கும் சேர்த்து அவனே மேகி செஞ்சுக்குவான். நல்லா வேலை செய்வான் ஃப்ரெண்ட்ஸ். அவனே மேகி செஞ்சு 2 பேருமே பாருங்கள், குட்டி பையனை பாருங்கள் சாப்பிட்ருக்குறான். குளிருன்னு சொல்லி ட்ரெஸ் இப்படி போட்டேன். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுங்க. அடுத்தது நைட்டு குட்டீஸ்க்கெல்லாம் மேகி. எங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதாவது அவல் உப்புமா. இது வந்து நான் செஞ்சதில்லை, செய்ய தெரியும். இப்போது எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க. வாங்க போய் ஜெயாமாகிட்ட போய் எப்படின்னு கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க ஜெயாமா. ஜெயாமா என்ன செய்கிற? அவல் உப்புமா செய்கிறாங்க. அவளை என்ன பண்ணி வச்சுருக்க? அவளை வந்து லேஸ் அவளை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவளை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்காங்க. அவள் பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா? அவல் உப்புமா. அதுக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்காங்க. கருவேப்பில், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எங்ககிட்ட இல்லை, அதனால் போடலை. இது கூட கருவேப்பில், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சதே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அவல் உடம்புக்கும் நல்லது. இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஜெயாமா செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூவாக காமிக்கிறேன். வானலியை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்காங்க. ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போடுறாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜெயாப்பில் செய்து பாருங்கள். அம்மா பாரு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்புக்கு அப்புறம் வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஏமா? அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டாங்க. எத்தனை தக்காளிமா? 2 தக்காளி. நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி. வரமிளகா. நாங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வரமிளகா போட்டுக்கிட்டோம். நீங்கள் பச்சை மிளகா வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க ஃப்ரை பண்ணணும். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி நல்லா கழுவி வச்சுருந்த அவளையும் எடுத்து போட்டாங்க அம்மா. பாருங்கள், நல்லா தக்காளி சாப்பாடு மாதிரி எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவளையும் போட்டு நல்லா கிளறியாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக அவல் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மஞ்சள் பேசனில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். குட் நைட். குட் நைட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.